ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெய்னி டைமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி பாஸ்தா தான் பண்ண போகிறோம். ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, நைட்டு டின்னருக்கு இதே பண்ணிக்கலாம், ரெண்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரெண்டு பாஸ்தாவையும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கான வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், கேரட், பீன்ஸ், ஆனியன், கேப்சிகம், பீஸ், தென் கேபேஜ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. என்னடா டொமேட்டோ கட் பண்ணலன்னு நினைக்காதீங்க, டொமேட்டோவை மட்டும் மிக்சியில் அரைக்கணும், ஏன்னா அப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா பாஸ்தா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஸ்பைசி பாஸ்தா, ஸ்வீட் கிடையாது, ஸ்பைசி. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்தாவை கட் பண்ணி போட்டிருக்கோம். உப்பு கொஞ்சம் அதுக்கு தேவையானதை போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ், பட்டாணி மூணுமே நல்லா கொதிக்குது. ரொம்ப வேக வேண்டாம், குக்கரில் விட்டால் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் பாத்திரத்தில் கொதிக்குது. இது 7 நிமிஷம் நல்லா கொதித்து வேகணும். வெஜிடபிள் 2 மினிட்ஸ் இருந்தால் போதும், அதாவது ஜஸ்ட் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன், கேபேஜ், கேப்சிகம்லாம் இதெல்லாம் அப்படியே நம்ம எண்ணெயில் வதக்கிறதுக்கு வச்சுருக்கோம். இது தண்ணியில் பாயில் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளி நல்லா அரைச்சாச்சு. அப்படியே போடலாம், பட் அரைச்சி போட்டோன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, பாயில் பண்ண வெஜிடபிள்ஸை வடித்து வச்சாச்சு. 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபில்டர் பண்ண போகிறோம். கொஞ்சம் சில் வாட்டரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஊற்றுறோம். அப்புறம் அது மேலேயே கொஞ்சம் ஆயில் ஃபஸ்ட்டு போட்டு, அதுக்கப்புறமே சில் வாட்டர் ஊற்றிட்டு கொஞ்சம் ஆயில். சில் வாட்டரை நம்ம நார்மல் பச்சை தண்ணி தான். பாருங்க, ரெடியாக இருக்குது பாஸ்தா. டீப் ஃப்ரை ஆரம்பிக்கலாம். கடாயில் ஆயில் ஊற்றுறோம். ஆயில் இதானோன்னா ஆனியனை நீளமாக கட் பண்ணி வச்ச ஆனியனை நம்ம ஆட் பண்ணுறோம். ரொம்ப வதங்க வேண்டாம், இந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்கள்ல, அந்தளவுக்கு பண்ணிங்கன்னா போதும். அப்புறம் கேப்சிகம், குடமிளகா கட் பண்ணுறதுலாம் உங்கள் இஷ்டம் தான், எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஃப்ளேவருக்கு. இப்போ நம்ம கேபேஜ் ஆட் பண்ணுறோம். ஆனியன், கேப்சிகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கேபேஜ் போட்டிருக்கோம். இதுக்கு அளவாக தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். காரத்துக்கு ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிறோம். ரெட் சில்லி சாஸ். காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் க்ரீன் சில்லி, கொஞ்சம் லைட்டாக சோயா சாஸ். ரெட் சில்லி, க்ரீன் சில்லி, சோயா சாஸ். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெறுமனே செய்யலாம், ஆனால் நம்ம பிள்ளைங்க சாப்பிடாதுங்க, அதனால் கொஞ்சம் சாஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப், கொஞ்சம் பீஸா மசாலா ஆட் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா தேவைன்னா போட்டுக்கலாம். இது கம்பல்சரிலாம் கிடையாது, தேவைன்னா போட்டுக்கலாம். ஏன்னா நாங்கள் வாங்கியிருக்க பாஸ்தாவில் மசாலா இல்லை, அதனால் கொஞ்சம் ஸ்பைஸியாக கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கட்டும்னு இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், கொஞ்சம் மேகி மசாலா 2 பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாங்கள் பாஸ்தாவில் மசாலா இல்லை, மசாலா இருந்ததுன்னா இதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த பீஸா மசாலா, மேகி மசாலா எதுவுமே தேவை கிடையாது. இது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் தண்ணியில் கலக்கிறோம், அதாவது ஹோட்டல் ஸ்டைல்லே அப்படியே வரும். பாருங்கள், மேகி மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட மசாலா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ண போகிறோம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டலாம். பாருங்கள், பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஸ்பைசி, மலைக்கு நல்லா இருக்கும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா. இங்கே கேட்கலாம் என்னடா 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. 2 இது இருந்தது, 2மே வேறு வேறு மாதிரி இருந்தது, மிக்ஸ் பண்ணிட்டோம் நாங்கள். ரெடி ஆயிடுச்சு. என் பொண்ணு டேஸ்ட் பண்ண போகிறா. எப்படி இருக்கா அத்வி? செம்மையாக இருக்கா? சூப்பராக இருக்குன்ட்டா. எந்த பிள்ளைங்களுக்கு தான் நூடுல்ஸு பாஸ்தாலாம் பிடிக்காமல் இருக்கும். பாருங்க, பாஸ்தா ரெடி. நீங்கள் வேணும்னா ஸ்ப்ரிங் ஆனியனோ இல்லை கொத்தமல்லி தலையோ தூவிக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி தலை இருக்குது, ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை. ஸ்பைசி டேஸ்டி பாஸ்தா. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.